ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி குப்பையில் போடக்கூடிய அட்டை பொட்டியும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜல்லிக்கலும் வச்சு சூப்பரான ஒரு ஐடியா பார்க்க போகிறோங்க. இதனால் நமக்கு பல ரூபாய் மிச்சமாகுங்க. ஐடியா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது போல் வேஸ்ட்டான கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி கார்ட்போர்ட் ரோலுங்க. நம்ம வால் ஸ்டிக்கர்லாம் வந்து வாங்கும் போது இந்த மாதிரி ரோலில் வந்து வச்சு கொடுத்துருப்பாங்க. இதையுமே வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ரோலு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 2 பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பிளேட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதை விட இன்னொரு பிளேட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டை வந்து அந்த கார்ட்போர்டில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது பெரிய பிளேட்டில் வந்து 2 பீஸும் சின்ன பிளேட்டில் வந்து 4 பீஸு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேனாவால் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டிங் பிளேட் வச்சு கட் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்து கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டேங்க. அதாவது சின்ன பீஸில் வந்து ஒரு 4 பீஸும் பெரிய பீஸில் வந்து 2 பீஸும் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க. அதாவது சின்ன பீஸில் 2ம் பெரிய பீஸில் 1ம் அந்த மாதிரி வந்து 2 பங்காக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து பெரிய பீஸ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மேலே வந்து சின்ன பீஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த கார்ட்போர்ட் ரோல் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த சின்ன பீஸ் சென்டராக பார்த்து வச்சு இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 சின்ன பீஸ்லேயும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்டாக. பெரிய பீஸில் வந்து கட் போட்டுறக்கூடாது. சின்ன பீஸில் மட்டும் இந்த மாதிரி கார்ட்போர்ட் ரோலை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய பீஸில் கண்டிப்பாக வந்து கட் போட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேங்க. இப்போ 2 சின்ன பீஸ்லேயே மட்டும்தான் நான் கட் பண்ணியிருக்கேன், பெரிய பீஸில் வந்து கட் பண்ணலை. இந்த மாதிரி வந்து இன்னொரு பங்கு வந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதுலேயுமே வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதை வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அந்த பெரிய கார்ட்போர்டு இருக்குது பாருங்கள், அதில் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அதாவது ஓரங்களில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம அந்த சின்ன கார்ட்போர்டை வந்து இது மேலே வந்து வச்சு ஒட்ட போகிறோம். அந்த சைஸ்க்கு வந்து நம்மளுக்கு உள்ள அப்ளை பண்ணால் போதும். இப்போ பாருங்க, நான் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ இதோட சென்டரில் வந்து நம்ம அந்த சின்ன கார்ட்போர்டை வந்து வச்சு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் இதோட மேலேயே வந்து அந்த கம்மை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு கார்ட்போர்டு வந்து வச்சுருக்கோம் பாருங்கள், 2வது பீஸு, அதையுமே வந்து இது மேலே வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். மொத்தம் வந்து 2 சின்ன பீஸை வந்து இது மேலே வந்து வச்சு ஒட்டி விடணுங்க. இப்போ க்ளூ அப்ளை பண்ணி முடிச்சோன்னா 2வது கார்ட்போர்டையே வந்து நான் வச்சு ஒட்டி விட்டுறேங்க. இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுட்டு காய விட்டுருங்க. இது நல்லா காஞ்ச பிறகு நம்மக்கிட்ட இருக்கிற வால் ஸ்டிக்கர் வச்சு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். நான் வந்து என்கிட்ட உள்ள இந்த மாதிரி உட்டன் வால் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டியிருக்கேங்க. அப்போ பார்க்க வந்து உங்களுக்கு உட்டு மாதிரியே வந்து தெரியும். உங்ககிட்ட வேறு ஏதாவது டிசைனில் வால் ஸ்டிக்கர் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட ஒட்டிக்கலாம். அப்படி வால் ஸ்டிக்கரே என்கிட்ட இல்லை சிஸ்டர் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கலர் பேப்பர் கூட போட்டு ஒட்டிக்கலாங்க. நான் இது மாதிரி 2 பீஸ்லேயே வந்து வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட் ரோல் ஒன்று காட்டின பாருங்கள், அதுலேயுமே வந்து வால் ஸ்டிக்கர் ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். இப்போ நான் இந்த வால் ஸ்டிக்கர் தாங்க இதில் வந்து ஒட்டியிருக்காது. இதுதான் வந்து எனக்கு அந்த கார்ட்போர்ட் ரோலில் வந்து வச்சு வந்துச்சு, அதை தான் வந்து நான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஒட்டி முடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒட்டின செலும்பல் வந்து நம்மளுக்கு தெரியுங்க. அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கில்டர் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து வளைவாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து மேலே வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த செலும்பல் வந்து தெரியாது, பார்க்குறதுக்குமே வந்து நல்ல டிசைனாக அழகாக இருக்குங்க. அதுக்காகத்தான் இப்போ இதை வந்து நம்ம க்ளூகன் வச்சு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க. நான் வந்து உட் கலரில் வந்து வால் ஸ்டிக்கர் எடுத்துருக்கிறதுனால நான் ஒயிட் கலரில் வந்து கில்டர் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். நீங்கள் எடுக்கிற கலருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் கில்டர் ஷீட் வந்து வாங்கி அது வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸில் வந்து நம்ம மேல் சைடு, அதாவது பெரிய கார்ட்போர்டில் வந்து ஒட்டணும். அடுத்த பீஸில் வந்து நம்ம அந்த பெரிய கார்ட்போர்டில் அடிப்பக்கத்தில் வந்து ஒட்டிக்கணுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் ஒன்றும் அதுக்கப்புறம் மேல் பக்கத்தில் ஒன்றும் டிசைன் வந்து பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இந்த கார்ட்போர்ட் ரோல் வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து அந்த அடிப்பக்கத்தில் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள், அது உள்ளே வந்து அந்த கார்ட்போர்ட் ரோலை வச்சு க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒட்டி விடணுங்க. இதுக்கு வந்து நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அப்படி இல்லைனா ஃபெவிபாண்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. நான் வந்து க்ளூகன் வந்து யூஸ் பண்ணதுனால நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அடுத்த பீஸ் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே வந்து அடியில் இது போல் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்ட் ரோலை வந்து உள்ளே வந்து அப்படி சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு சைட்லேயுமே வந்து கொஞ்சம் க்ளூகன் வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க, கலண்டு வரவே வராது.
இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு டேபிள் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து வாங்கினீங்கன்னா அதிக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி நம்மளே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து நம்ம வுட்டு ஸ்டிக்கர் வந்து ஒட்டி இருக்கிறதுனால வுட்டு மாதிரியே வந்து தெரியுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இப்போ இந்த டேபிளை வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம அந்த ஜல்லிக்கலை வச்சு சூப்பரான ஐடியா வந்து பார்க்க போகிறோம். அதுவுமே இதோட வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தாங்க இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து இந்த ஐடியாவுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஜல்லிக்கல்லுங்க. ஜல்லிக்கல் வந்து போன வீடியோவில் வந்து போட்டதுக்கு ஜல்லிக்கல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க. ஜல்லிக்கல்னா நம்ம வீடெலாம் வந்து கட்டும்போது கான்கிரீட் போடுறதுக்காக இந்த மாதிரி ஜல்லிக்கல்லை சிமெண்டில் வந்து கலந்து வந்து போடுவாங்க. வீடு கட்டும்போது இது வந்து நிறைய வந்து கொட்டி வச்சுருப்பாங்க. இந்த ஜல்லிக்கல் தாங்க நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சின்ன ஜல்லிக்கல்லும் இருக்குது, இந்த சைஸ்லேயுமே இருக்குது. நீங்கள் சின்ன கல் வந்து இருந்தால் கிடச்சா எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து அந்த மாதிரி கல் இல்லை, இந்த மாதிரி கல் தான் வந்து கிடச்சிச்சு. நான் வந்து இந்த கல் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பெயிண்ட் எல்லா கலர்லேயுமே வந்து நம்ம அந்த கல்லில் வந்து ஒவ்வொரு கல்லுலேயும் வந்து ஒவ்வொரு கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து காய வேணுங்க. இதை காய விட்டு எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் வந்து நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதாவது வேஸ்ட்டான துணிப்பையோ இருந்தால் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து தரையில் பட்டுரும். இந்த மாதிரி வந்து கலர் கலராக வந்து நம்ம கல்லில் பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டு எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா கலர்லேயுமே வந்து பெயிண்ட் வந்து பண்ணிட்டேங்க. என்கிட்ட உள்ள கோல்டு கலர் வரைக்குமே நான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து காய விட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலுங்க. இந்த பவுல் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 50 ரூபாங்க. இது கண்ணாடி பவுல் தான். இப்போ இது உள்ளே வந்து நம்ம அந்த கலர் வச்சுருக்க பாருங்கள், அதை வந்து கலர் கலராக வந்து கொஞ்சமாக வந்து போட்டு விட்டுக்கலாம். அப்படியே வந்து கலர் கலராக மாற்றி மாற்றி போட்டு விடுங்க. ஒரே பக்கமாக வந்து எல்லா கலரும் இருக்காத மாதிரி கலர் கலராக வந்து மாற்றி மாற்றி போட்டு விடுங்க. இப்போ இதில் பாதி அளவுக்கு கல் வந்து போட்டு முடிச்ச பிறகு என்கிட்ட இந்த மாதிரி தர்மாக்கோல் பால்ஸ் வந்து இருந்துச்சுங்க. அது வந்து போட்டு விட்டால் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால அதையுமே வந்து உள்ளே வந்து போட்டு விட்டுட்டு சென்டரில் வந்து அந்த ஃப்ளவர் வாஷில் உள்ள ஃப்ளவர்லாம் வந்து உள்ளே வந்து சொருகி விட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சைடில் வந்து கல் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ளவர் வாஷ் வந்து கீழே விழாது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கடையில் வாங்கணும்னா எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நம்ம ஒரு 50 ரூபா கொடுத்து அந்த பாட் வந்து வாங்கிட்டு அதில் வந்து நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற கல்லை வந்து போட்டுட்டு சூப்பராக நம்ம ஃப்ளவர் வாஷ் வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஃப்ளவர் வாஷை நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண டேபிள் மேலே வச்சுருக்கேங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். நான் என் வீட்டோட ஹாலில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து அதாவது ஷோபா செட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி அந்த டேபிளை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பாட் ஃப்ளவர் வாஷ் வந்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வீட்டை ரொம்பவே அழகுபடுத்துகிற மாதிரி நம்மளே வந்து செஞ்சுக்கலாங்க. என் வீட்டில் உள்ள டெக்கர் ஐட்டம் எல்லாமே வந்து நான் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற பொருட்களை வச்சு ரெடி பண்ணது தான். இப்போ இந்த டேபிள் மேலே அந்த ஃப்ளவர் வாஷ் வச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ இதுக்காக மட்டும் நம்ம அந்த டேபிள் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, இன்னும் நிறைய யூசஸ்க்கு வந்து நம்ம டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரூமில் கட்டலுக்கு பக்கத்தில் இந்த டேபிள் வந்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அதில் குட்டி ஃப்ளவர் வாஷ் வந்து வைக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. அப்படி ஃப்ளவர் வாஷ் நீங்கள் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நைட்டு வந்து வாட்டர் பாட்டில்லாம் வந்து வச்சுருப்போம் பாருங்கள், அதெல்லாம் வந்து இந்த டேபிள் மேலே வச்சுக்கலாம். செல்ஃபோன்ஸ் கூட இது மேலே வந்து வச்சு யூஸ் பண்ணலாங்க. நம்மளுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். அடுத்து நம்ம ஹாலில் கார்னரில் வந்து கார்னர் டேபிள் மாதிரி கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே அழகு பொருட்கள் வந்து வச்சுக்கலாம். நமக்கு வந்து எப்படி வந்து யூஸ் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டேபிள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.